விமானம் விழுந்து நொறுங்கிய சத்தம் கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து விட்டோம் என்று நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உள்ளூர்வாசி கூறிய போது, சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று பயங்கர சத்தம் கேட்டது. வாகனம்தான் வேறு வாகனம் மீது மோதி விபத்திற்குள்ளானதாக நினைத்தேன். பின்னர் வாகன உயரத்திற்கு கரும்புகை வெளியேறியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டேன் என்று கூறினார். மோகன் பட்டேல் என்பவர் கூறுகையில், விமானம் பறந்து சென்றதை பார்த்தேன். சிறிது நேரத்தில் விமானம் சென்ற திசையிலிருந்து பயங்கர சத்தமும் தீப்பிழம்பும் வந்தது என்று தெரிவித்தார். இதற்கு முன் அப்படி ஒரு பயங்கர சத்தத்தை கேட்டதே இல்லை என்று கூறிய சிவானி என்ற உள்ளூர்வாசி, இதயமே நின்றுவிடும் போல் இருந்ததாக வேதனையுடன் கூறினார். வேலையை ராஜினாமா செய்ய சென்ற கேரள செவிலியர் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தார். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த ரஞ்சிதா நாயர் ஓமனில் 9 ஆண்டுகள் செவிலியராக பணிபுரிந்து வந்தார். கடந்த ஓராண்டிற்கு முன்பு லண்டனில் செவிலியராக பணியில் சேர்ந்தார். இந்நிலையில் ரஞ்சிதாவிற்கு கேரள அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் கோழஞ்சேரி அரசு மருத்துவமனையில் வேலை கிடைத்தது. இதன் காரணமாக லண்டனுக்கு சென்று ராஜினாமா செய்ய முடிவெடுத்த ரஞ்சிதா விமான விபத்தில் உயிரிழந்தார். விமான விபத்தில் தந்தை, தாய், குழந்தைகள் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த சம்பவம் மனதை ரணமாக்கியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவைச் சேர்ந்த கோனி வியாஸ் தனது கணவர் பிரதீப் ஜோஷி மற்றும் 3 குழந்தைகளுடன் லண்டனுக்கு குடிபெயரவிருந்தார். இந்நிலையில் விமான விபத்தில் அவர்கள் அனைவரும் உயிரிழந்தனர். கனவுகளுடன் லண்டனுக்கு செல்லவிருந்த குடும்பத்தினர் விமான விபத்தில் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓய்வுக்காக லண்டன் சென்ற ராஜஸ்தானைச் சேர்ந்த மருத்துவர்கள் விமான விபத்தில் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரைச் சேர்ந்த சஞ்சீவ் மோடி பளிங்கு கல் வியாபாரியான இவரது மகனும் மகளும் மருத்துவர்களாக இருந்தனர். தந்தையின் வர்த்தகத்தை கவனித்து வந்த இருவரும் ஓய்வுக்காக அகமதாபாத்திலிருந்து லண்டன் சென்ற விமானத்தில் பயணித்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதேபோல குண்டேடா கிராமத்தைச் சேர்ந்த மெனரி மற்றும் பிரகாஷ் என்பவர்களும் விமான விபத்தில் பலியாகினர். இதேபோல் பார்மர் மாவட்டம் அரஃபாவைச் சேர்ந்த குஷ்பு என்ற பெண்ணும் விமான விபத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பலியானோரின் குடும்பத்தினருடன் மாநில முதலமைச்சர் பஜன்லால் சர்மா தொலைபேசியில் பேசி ஆறுதல் கூறினார். என் வாழ்க்கையில் மிகவும் மோசமான நாள் என்று விமான விபத்து குறித்து ஏர் இந்தியா தலைவர் சந்திரசேகரன் வேதனை தெரிவித்துள்ளார். 265 பேரை பலி கொண்ட அகமதாபாத் விமான விபத்து உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்நிலையில் என் வாழ்க்கையில் மிகவும் மோசமான நாள் என்று விமான விபத்து குறித்து ஏர் இந்தியா தலைவர் சந்திரசேகரன் வேதனை தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தனது தொழில் ரீதியான வாழ்க்கையில் மிகவும் மோசமான நாளாக அமைந்துவிட்டது எனவும் கூறியுள்ளார்.